ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆயிலுங்க. செம்மையாக உங்கள் முடியை எவ்வளவு நரைமுடி இருந்தாலும் சரிங்க, இதை வந்து நீங்கள் தடவுன செகண்டில் உங்கள் முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடியெல்லாம் மாயமாக தேடுனா கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே இதை இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணதே கிடையாது. 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரே வாரத்தில் எப்படி வெள்ளையாக இருந்தாலும் சரி, 10 வயசுலேருந்து நீங்கள் 100 வயசு வரைக்கும் இந்த ஆயில் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இப்போ வாங்க இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ளை முடி எல்லாமே நல்லா கருப்பாக மாறுறதுக்கு, ஒரு நிரந்தரமாக கருப்பாக மாறணும் அப்படின்னா இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த வயசாக இருந்தாலும் 10 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு வரலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். வெள்ளை முடியை வந்து எங்களுக்கு டை வந்து வேண்டாக்கா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆயிலை மட்டுமே நீங்கள் தடவிட்டு வர்றப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஈரப்பதை இல்லாமல் போட்டு இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வந்து துருன்னு அரைச்சிங்கன்னா போதும். பவுடரெல்லாம் ஆக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம உடச்சி போட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து நல்லா அந்த வெந்தயத்தில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு எண்ணெயில் வந்து நல்லா இறங்கும். அந்த ஃபுல்லாகவே அந்த லிக்விட் எல்லாமே நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணிங்கன்னா போதும். லைட்டாக உடஞ்சி பொடியாச்சுன்னா ஓகே தான். இப்போ 2 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்தாச்சு, இது தனியாக வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா அடிச்சிருச்சு. இப்போது நல்லா பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டையுமே இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இருக்குது இல்லைங்களா, அந்த மருதாணியோட அந்த பூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது கூடவே இந்த மருதாணி காய் வந்து நம்மளுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த 3யுமே நம்ம இந்த பூக்களையும் மருதாணி பூவை அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே ஆயிலையும் போடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒரு சுற்றி விட்டு அதுக்கப்புறம் போட போகிறேன். நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இந்த ஆயிலு. அது மட்டும் இல்லாமல் ஹேர் டை வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்போ நல்லா திக்காக ஒரு சூப்பராக முடி வளர்றது மட்டும் இல்லாமல் ஒரே வாரத்தில் நிரந்தரமாக உங்கள் முடி வந்து கருப்பாயிரும். இப்போது அந்த மருதாணி பூவை வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து அந்த காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மருதாணியில் நல்லா வந்து பூ விட்டு இந்தளவு காய் வந்து கிடைக்கும். இந்த காயை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு சுற்றி நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஒரு பவுட்ரு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒரே ஒரு கைப்பிடி மருதாணி இலையை இதெல்லாம் நல்லா வந்து கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ தண்ணியில் வச்சு நல்லா அலசிட்டு வெயிலில் ஓரளவு காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். மருதாணி பூவு, மருதாணி காய், அதுக்கப்புறம் மருதாணி இலை 3யுமே வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அரைப்பட்டுருச்சுன்ட்டு. இதை கேரளா சைடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் டை ஆயில் தான் இது. ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எங்களுக்கு வந்து டை வந்து வேண்டாக்கா, அரிப்புத்தன்மை வருது, அலர்ஜி வருது, டை வந்து ஒத்துக்கிறது இல்லை, முகமெல்லாம் கருப்பாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆயிலை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போது இந்த 3 பொருளையும் ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், இப்போ வாங்க ஆயில் எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி செக்காட்டில் தேங்காய் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ஆயிலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 100 மில்லி அளவுக்கு நம்ம தேங்காயை எடுத்துக்கலாம்.
பாருங்கள் 200 மில்லி ஆயிலில் நம்ம பாதி வந்து சேர்த்தாச்சு. ஒரு 100 மில்லி ஆயில் வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போது இந்த ஆயிலோட நம்ம இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆயில் வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அந்த ஆயிலை உள்ளே நீங்கள் சேர்க்குறப்ப உங்கள் முடி வந்து நல்லா எப்போவுமே கரு கரு கருன்னு ஆயுசுக்கும் வெள்ளை முடி வராமல் வந்து பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆயிலையும் இதில் சேர்க்க போகிறோம். அந்த ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப கலந்து வச்சா போதும். இப்போ வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம ஆயில் வந்து சேர்த்தாச்சு. இப்போ சிம்மில் வச்சு நம்ம ரெடி பண்ணணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ரொம்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் வந்து லைட்டாக வெது வெதுப்பான சூடானதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் வந்து நீங்கள் தேய்க்கிறப்ப தலையில் இந்த முடியே வளராத இடத்துல கூட முடி வளர்த்து சூப்பராக வளரும். கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெள்ளை முடி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு சாம்பல் கலர் மாதிரி மாறி அப்புறம் லைட்டாக ரெட்டு மாறி அதுக்கப்புறம் டோட்டலாக கருப்பாக மாறிடும். வளர்கிற முடி இனிமேல் வந்து வெள்ளை முடி வந்து கண்டிப்பாக வராதுங்க. வளர்கிற முடியும் சரி புது முடி எது வளர்ந்தாலும் நல்லா கரு கரு கருன்னு வரும். இந்த ஆயில் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். முடியே வளர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆயில் வந்து ரொம்பவுமே ஒரு சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளநரையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இப்போது பாருங்கள் நுரை கட்டி கொஞ்சம் வெது வெதுப்பாயிருச்சு. இன்னுமே கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. சிம்மில் வச்சு தான் கண்டிப்பாக ரெடி பண்ணணும். நீங்கள் ஏதாவது வந்து வச்சிங்கன்னா ரொம்ப தீ வச்சு புகையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆயில் வந்து கலர் வந்து மாறிடும். இப்போ பாருங்கள் அந்த வெந்தயம் போட்டதுக்கப்புறம் அந்த ஜெல்லு மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த ஆயில் வந்து கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறையா பேர் வெந்தயம் சேராது அப்படிங்கிறவங்க, கருஞ்சீரகம் சேர்த்துனா சேராது, இந்த மாதிரி தனித்தனியாக சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஆயில் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தேய்க்கிறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து லைட்டாக வந்து பொரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சா. இப்போ இந்த மாதிரி வந்து அந்த கொஞ்சம் சலசலப்பானதுக்கப்புறம் கருஞ்சீரகத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் போட்டது எப்படி பொரியுது பாருங்கள். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் பவுட்ரு பண்ணி போட்டோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ஆயில் ரெடி ஆகிடும். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து பாதி வந்து பிளாக்காக மாறிடும். இந்த ஆயிலே வந்து உங்களுக்கு செம்ம கலராக மாறும் பாருங்கள். நம்ம கருஞ்சீரகம் நீங்கள் சேர்த்துட்டாவே உங்களுக்கு கலர் வந்து செம்மையாக மாறிடும். இது கூட நம்ம மருதாணி வந்து ரெட் இல்லையா, மருதாணியை தனியாக சேர்க்கக்கூடாது, ரெட்டாக தான் வரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம எண்ணெயை வந்து ரெடி பண்ணுறோம். இது ஒரு 5 நிமிஷங்கிறப்போ சொல்ல முடியாத அளவுக்கு இது வந்து கலர் உங்களுக்கு வந்து மாறிடும். அந்த அளவுக்கு இந்த ஆயில் வந்து செம்ம ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போது இது ஒரு அளவுக்கு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ லைட்டாக பிரிஞ்சு வருதா. இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு பொருளாக தான் நீங்கள் சேர்த்தணும். ஒரே இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்தக்கூடாது. இப்போ அந்த கருஞ்சீரகம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த மருதாணி பூ, மருதாணி காய், மருதாணி இலை இந்த 3ஐயும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சோம் இல்லையா, அப்போ இதை போட்டுக்கலாம். பார்த்து சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். இது பச்சை இலையாக இருக்கிறதுனால தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி ஆயில் வந்து நல்ல ஒரு கலராக மாறி வரும். அது வரைக்கும் பொறுமையாக நீங்கள் சிம்மில் வச்சு இந்த ஆயிலை ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள் ஆயில் வந்து நல்லா கலர் மாறி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக அந்த வெந்தயம், கருஞ்சீரகம், மருதாணி அதோட சாரும் வந்து எண்ணெயில் நல்லா இறங்கி இந்த மாதிரி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம இறக்கி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு கரண்டி எடுத்துருங்க. பாருங்கள் ஆயில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 100% வந்து இது நல்லா வெள்ளை முடியை மட்டுமே ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஆயில் தான் இது. இப்போ இப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் வந்து மேலே பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விறுவிறுன்னு ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஆற விட்டுறலாங்க. பாருங்கள் நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சல்லடை வந்து இந்த மாதிரி சல்லடை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்குது.
இப்போ இதை நான் வந்து வீடியோக்காக ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேங்க. இல்லைனா இது நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஊற விட்டுட்டீங்க அப்படின்னா ஆயில் வந்து இன்னுமே நல்லா திக்காகும். நம்ம ஒரு இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் காய்ச்சி அப்படியே 2 நாளைக்கு கூட வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து உடனே ஃபில்ட்ரு பண்ணி வீடியோக்காக நான் பண்ணுறேன். திரும்பவும் இதுலேயே வந்து நான் ஊற்றி வைக்க போகிறேங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஆயில் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்போவுமே நீங்கள் மருதாணியை தனியாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ஒரு வெந்தயம், கருஞ்சீரகம் வந்து ஹீட்டு, வெந்தயம் குளிர்ச்சி, அதே மாதிரி மருதாணியும் குளிர்ச்சி. இந்த 2 குளிர்ச்சிக்கும் நம்ம வந்து சூடாக வந்து கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணுறதுனால 2மே வந்து சம அளவில் இருக்கிறப்போ முடியை வந்து நல்லா வளர வைக்கும். முடியை வந்து அதே மாதிரி உதற விடாது. பொடுகு தொல்லை சுத்தமாக உங்களுக்கு இருக்காது. இந்த மருதாணியை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்போ கலர் வந்து நல்லா உங்களுக்கு வெள்ளை முடியை நல்லா கருப்பாக மாற்றி கொடுக்கும். எந்த வயதானவங்களும் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ முக்கியமான ஒரு ஆயில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இதை நீங்கள் கலந்து வச்சுக்கணும். இப்போ இது வந்து நம்ம 100 மில்லி சேர்த்துருக்குறோம் அப்படின்னா இதை கூட நம்ம சேர்த்தக்கூடியது முடியை இன்னுமே நல்லா கருமையாகக்கூடிய ஒரு எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய்ங்க, கேஸ்ட்ரால் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இதே மாதிரி தான் இந்த பிராண்ட்லேயே நம்மளுக்கு வந்து செக்கெண்ணெயிலேயே நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி விளக்கெண்ணெய் அப்படின்னு இருக்கும், கேஸ்ட்ரால் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் நீங்கள் கலந்தீங்கன்னா அந்த வலுவழுப்பு தன்மை வந்து கிடைக்காது. நம்மளுக்கு நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், 50 மில்லிக்கு 1 டீஸ்பூன் கணக்கில் 100 மில்லிக்கு 2 ஸ்பூன் அளவு கணக்கு வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் முடியை வந்து நல்லா கரு நல்லா வளர வைக்கும். எப்போவுமே முடி வந்து உங்களுக்கு நரை முடி வந்து வராமல் தடுக்கும் இந்த விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணுறப்ப. இப்போ 2 ஸ்பூன் வந்து இந்த விளக்கெண்ணெயை நல்லா கலந்துக்கிட்டு இப்போ நல்லா கலந்து விட்ருங்க. இதை நல்லா ஆற வச்சு வெதுவெதுப்பானதுக்கப்புறம் இதை நீங்கள் கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இதில் இன்னுமே நீங்கள் அதிகமாக கூட சேர்த்து தேய்க்கலாம். ஆனால் ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்குதுக்கா, அலச முடியாதுக்கான்னு சொல்லுவீங்க. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாக மாற்றும். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணி நார்மலாக தலை சீவிட்டு போனாலும் போய்க்கலாம். இல்லைக்கா நாங்கள் வீட்டில் இருக்கிறப்போ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக நல்லா சொதும்பாக அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. அப்படியே முடியெல்லாம் உங்களுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த பிசுப்பெல்லாம் இருக்காது. முடியும் நல்லா வந்து செம்மையாக இருக்கும். இப்போ இது எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயிலை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப முடியில் வந்து ஒரு துளி கூட எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கணும். ஹேர் டை போட்டாலும் சரி, இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்காக இந்த ஆயில் அப்ளை பண்ணாலும் சரி, அப்போ தான் வந்து நம்ம முடியில் நல்லா வந்து பிடிக்கும். அந்த மாதிரி நல்லா ஒயிட் ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு கையில் 2 கையிலையும் நல்லா இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த முன்னாடியெல்லாம் வந்து வெள்ளை முடி பாருங்கள் இந்த மாதிரி அதிகமாக இருக்கும். எனக்கு வந்து முதல்ல இருந்ததுக்கு எவ்வளவோ வந்து நிறையா போயிடுச்சு. இப்போவுமே இன்னும் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சம் இங்கே பாருங்கள் இந்த காதோரம் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 விரலை தொட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு அப்படி அப்ளை பண்ணுங்கள். ஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கையில் ஊற்றி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கலாம். ஆனால் தலை வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறப்ப சிக்கு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நான் கரெக்டாக வரும். இப்படி நீங்கள் வந்து பிரித்து போடுறப்போ எடை வந்து சொட்டல்லாமல் நல்லா வந்து ஆயில் உங்களுக்கு முடியல நல்லா இறங்கும். இந்த பக்கம் அதே மாதிரி இப்போது விரலை வந்து இப்படி தொடுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தொடுறீங்கன்னா இந்த மாதிரி இப்படி இப்படின்னு நீங்கள் பண்ணலாம். அந்த அழுத்தி அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இப்படி நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம்.
அதுக்கப்புறம் கையில் வந்து 2 கையில் வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், தேய்ச்சிட்டு முடிக்குள்ளே இப்படி விரல விடுங்க. இப்படி நல்ல முடி வந்து குளிர்ச்சிங்க. முடி உதிர்வை ஒரு 3 நாளில் நல்ல முடி சீப்பு போட்டிங்கன்னா 10 முடி 20 முடி வந்து வேறு வேறாக வருதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களாம் இது வந்து போட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் ஒரு சீப்பில் ஒரு முடி கூட வராது. முடி உதிர்வை டோட்டலாக வந்து கட்டுப்படுத்தி நம்மளுக்கு நிறுத்தி கொடுக்கும். உங்களுக்கு முடி உதிர்வை நிறுத்தி பொடுகு தொல்லை இல்லாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு வந்து முடிக்கு வந்து இருக்காது. ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டு அந்த நுனிமுடி வரைக்குமே வந்து நீங்கள் அப்படி அப்ளை பண்ணணும். பாருங்கள், வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு 2 டைமாவது நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் தலையை ஊற வச்சு, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் வந்து நார்மலான சீவக்காய் தூள், ஹெர்பல் ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஷாம்பு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது, கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க. சீயக்காய் தூள் கார்த்திகா, மீரா, இந்த மாதிரி நிறைய ஹெர்பல் சீயக்காய் நிறைய இருக்குது. நான் வந்து கார்த்திகா தான் யூஸ் பண்ணுறேன். முடியும் வந்து பார்த்திங்களா நல்லா ஃபுல்லாக அடர்த்தியாக நல்லா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ஹெர்பல் சீவக்காய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து முடியல நல்லா இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து ஸ்கின்ல நல்லா இறங்கி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ எவ்வளோ ஆயில் நம்ம வச்சோம் அது அப்படியே உரியுது பார்த்திங்களா முடியல. இப்படி தேய்ச்சிட்டு நல்லா வந்து ஒரு இறுக்கமாக ஒரு டைட்டான ஒரு கொண்டை போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் நார்மலான சீயக்காய் தூள் போட்டு குளிங்க. முடி நல்லா பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். முடியே வளரல எங்களுக்கு உதிர்ந்துட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரே வாரத்தில் நல்லா அடர்த்தியாகவும் நல்லா நீளமாகவும் நல்லா கருக்கருணும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாகி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய்.